ஒரு நாள் ரட்சிப்பு ரட்சிப்பு கிடையாது. ஆமாம், தேவ பிள்ளைய. ஆமாம், நம்ம ஸ்கூலுக்கு போய் நாள் என்னது ஏபிசிடி படிச்சுட்டு ஆவனா படிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு அது நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம பெரிய படிப்புக்கு போயிட முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் தேரணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? புதியதை கற்றுக்கொள்ளணும். அதுதான் அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ளதை என்னது கற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் நாம் என்னது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி சொல்லணும். நம்ம சும்மா என்ன செய்யக்கூடாது, நான் அன்னைக்கே என்னது படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இதே வேத புத்தகத்தை தான் இன்னைக்கு மரண முடிக்கு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் படிக்கிறாங்க. ஆனா இதை படிச்சாலும் இதுல இருக்கிற அநேக சத்தியத்திற்கு விளக்கம் என்ன செய்யாது, அநேகருக்கு தெரியாது. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. எல்லாம் தெரிந்தது போல என்ன மாறி மாறி பேசுறாங்க இல்லையா? இந்த உலகத்துல இந்த வேத புத்தகத்தை வைத்து எத்தனை டினாமினேஷன், எத்தனை சபை பிரிவு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் நல்ல விளக்கம் தெரிஞ்சா ஒரே ஒரு சபை வந்திருக்கும்ல. ஒரே ஒரு சபை இந்த யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லியிருக்குல்ல, அதே மாதிரி ஒரே ஒரு சபை வந்திருக்கும் இல்லையா? 10:16 இந்த தொழுவத்தில் அல்லாதவைகள் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகள் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். அதெல்லாம் எழுப்புதல்ல தான். ஒரே சத்தியம், ஒரே என்னது உபதேசம். ஆமா, ஒரே பகுதியில் காணப்படும் ஒரே மேய்ப்பன், நம்முடைய பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த அந்த மேய்ப்பருடைய சத்தியத்தில் அப்பதான் நடக்கும். அந்த உபதேசத்துக்குள்ள வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஆமா, ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாய் மாறி அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம்.